வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியை பற்றி தான். இந்த குரு பெயர்ச்சி மே 1 அதாவது மாத பிறப்பாகவும் வருகிறது, அஷ்டமி திதியாகவும் வருகிறது, திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமையாக வருகிறது. ரொம்ப விசேஷமான நட்சத்திரங்களையும் திதியையும் கொண்டு வருகிறது. இது தங்க நகைக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப உகந்ததாக அமைந்திருக்கு. இது மாதிரி ஒரு அமைப்பு சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் நமக்கு இது கிடைக்கும். அதனால் இது ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த அமைப்பை அனைவரும் பயன்படுத்திக்கங்க. இந்த குரு பயிற்சினால் 12 ராசிகளுக்கு என்ன பலன் சொல்லிட்டு நான் பதிவு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சினால் நல்ல அவர்களுக்கு யோகங்களும் நல்ல அதிர்ஷ்டமும் தங்க நகை சேர்க்கையும் குருவின் பார்வையினால் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு சௌகரியம் கிடைக்கணும், எல்லா தோஷங்களும் குரு தோஷமும் நிவர்த்தி ஆகணும். அதற்காக ஒரு பொருள் கோமாதாவிற்கு கொடுங்க, அதாவது பசுவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதுவும் பாருங்கள். அது கண்டிப்பாக நாளைக்கு நம்ம 12 ராசிக்காரர்களும் அதை செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம். இப்போ என்ன பதிவு அப்படின்னா, அன்றைய குரு பயிற்சி அன்று மாதப்பிறப்பு அன்று நாம் வீட்டிற்கு வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருள். இந்த பொருளை நாம் வாங்கி பயன்படுத்துவதனால் நமக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கும், குரு ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் என்பதற்காக இந்த பதிவு. நாளைய தினம் நாம் என்ன வாங்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மஞ்சள். ஆனால் இந்த மஞ்சள் நாளைய தினம் வாங்கும் பொழுது அது குருவின் அம்சம் கொண்ட மஞ்சள் நிறம், மஞ்சள் மங்களம் என்பதனால் இந்த மஞ்சளை நாம் வாங்கும் பொழுது குரு ஆதிக்கம் நிறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சளை நீங்கள் கிழங்கு மஞ்சளாகவோ மஞ்சள் பொடியாகவோ விரலி மஞ்சளாகவோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். வாங்கிட்டு அந்த மஞ்சள் தூள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை ஒரு சிட்டிகை போட்டு வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளித்து விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கிற நீர்லேயும் மஞ்சள் தண்ணி போட்டு நாளைக்கு குளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாளைக்கு உடுத்துகிற ஆடையினுடைய கலரும் மஞ்சள் கலராக இருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் தண்ணியில் குளித்து மஞ்சள் நீரை தெளித்து மஞ்சள் ஆடையை உடுத்தி மஞ்சள் கலர் லட்டை எடுத்து நீங்கள் கோமாதாவிற்கு கொடுக்கும் பொழுது மங்களகரமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமான பலன்களை சுபமங்கலங்களை தருவதாக அமையும். அதனால் இந்த மஞ்சள் தூளை வாங்கிட்டு இந்த லட்டை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நாளைக்கு லட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு பொருள் மூக்கடலை. அதுவும் வெள்ளை கலரில் வரும் பாருங்கள். அந்த மூக்கடலையை வாங்குங்க. அதை வாங்கி நாளை மதியம் 1 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறது. அதனால் அதற்கு பிறகு நாளை அதாவது மாலை நேரத்தில் நீங்கள் 3 தீபம் இல்லைன்னா 1 தீபம் நெய் தீபமாக ஏற்றி பஞ்சுதிரி போட்டு பசு நெய் விட்டு குரு பகவானுக்கு விளக்கேற்றுங்க உங்கள் வீட்டில். அது வடக்கு பார்த்து எரியணும். எரியும் பொழுது அந்த மூக்கடலை வாங்கியிருக்கீங்க இல்லையா, அதை ஊற வைத்து நீங்கள் அன்றைய தினம் சுண்டல் செய்து கண்டிப்பாக அந்த உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பொருளை வைக்கணும், நெய்வேத்தியத்தை. அது மட்டும் இல்லாமல் முடிந்தால் ஆலயம் செல்லும் பொழுது நீங்கள் நெய்வேத்தியமாக இதை செய்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 3 பேருக்கோ 10 பேருக்கோ நீங்கள் தானமாக கொடுக்கலாம். முடியலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயாவது நீங்கள் இந்த பொருளை சுண்டல் செய்து நெய்வேத்தியமாக படைத்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக நாளைய தினம் இருக்க வேண்டும். இது குரு ஆதிக்கத்தை மேலும் கொண்டு சேர்க்கும், பொன்பொருள் சேர்க்கையை கொண்டு சேர்க்கும். அதனால் நாளைய தினம் நீங்கள் வாங்க வேண்டிய பொருளில் இதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் வாய்ப்பு இருப்பவங்க மஞ்சள் வெல்லம் வாங்கலாம். உருண்டையாக வெள்ளக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் குரு ஆதிக்கம்தான், அது வாங்கலாம். முடிந்தவர்கள் தங்க நகை வாங்கலாம். ஒரு குண்டுமணியாவது வாங்கலாம், இல்லை காயின் வாங்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இதற்கு முன்னாடி நகை வாங்கணும் எந்த நேரம் அப்படின்னு பார்த்து இருக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் வாங்கினீங்க. மதியம் 1 மணிக்கு மேலே புதன் ஓரையில் குரு மாறும் பொழுது ரிஷப வீட்டிற்கு குரு போகும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 to 2 மணிக்குள்ளே
மேலும் மேலும் தங்கம் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் முடிந்தவர்கள் அதை வாங்க முயற்சி செய்யுங்க, அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. புது ஆடை அணிகலன்களும் வாங்கலாம், முடியலனாலும் மஞ்சள் நிற ஆடையை நாளைக்கு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக மஞ்சள் தூள் வாங்கணும், மஞ்சள் நிறை ஆடை நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் லட்டை பசுவிற்கு கொடுக்கணும். வீட்டில் மூக்கடலை சுண்டல் செய்து நெய்வேத்தியமாக படைக்கணும். இன்னும் முடிஞ்சதுன்னா ஒரு தட்டில் நீங்கள் மூக்கடலையை நல்லா பரப்பிட்டு அதன் மேலே 3 விளக்கு இல்லைனா 1 விளக்கு வச்சு மூக்கடலை தீபமும் நீங்கள் ஏற்றலாம் குருவுக்கு. இது இன்னும் விசேஷ பலனை கொடுக்கும். ஊதுவத்தி எழுத்தும் போதும் 3 ஊதுவத்தியை நாளைக்கு ஏற்றி வைங்க. அதுவும் சந்தன ஊதுவத்தி அப்படின்னு சொன்னால், அந்த சந்தனை வாசனை வரும் இல்லையா, அந்த ஊதுவத்தி அப்படின்னு சொன்னால் அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். எல்லாமே நீங்கள் 3 என்பது குரு ஆதிக்கம், மஞ்சள் நிறம் என்பது குருவை குடிக்கக்கூடியது, மங்களம் தரக்கூடிய பொருள். 3 பேருக்கு தானம் கொடுப்பது, லட்டு முடிந்தால் 3 லட்டு பசுவிற்கு கொடுப்பது, குழந்தைகளுக்கு படிக்கிற பென்சில் பேனா அந்த மாதிரி ஏதாவது உங்களால் வாங்கி தர முடியும்னா அது ஒரு 3 பேருக்கு. இந்த மாதிரி 3 என்ற எண்ணிக்கையில் இந்த மாதிரி பொருட்களை உங்களால் எது முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் படிக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு நாளைக்கு வாங்கி கொடுங்க, அவங்க எழுதுறதுக்கு. அதுவும் ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் இந்த குரு பெயர்ச்சியும் வருகிறது, மாத பிறப்பாகவும் வருகிறது. அதனால் இந்த நேரத்தை, இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள், மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் முல்லை மலர் வாங்குங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு முல்லை மலர் வீட்டில் கண்டிப்பாக வாங்கி கொஞ்சமாவது வைங்க. நீங்களும் தலையில் கொஞ்சம் முல்லை மலர் வச்சுக்கோங்க. அருகில் கோவில் போக முடிஞ்சதுன்னா முல்லை மலர் எடுத்துமே கொடுங்க. குருவுக்கு கொடுக்கலாம், குரு தட்சிணாமூர்த்திக்கு கொடுக்கலாம், இல்லைனா ஈஸ்வரருக்கு கொடுக்கலாம். உங்கள் வீட்டு அருகில் என்ன ஆலயம் இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இதை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.